அன்பிற்கினிய எனது தமிழ் தாய் தொப்புள் கொடி உறவுகளுக்கு இந்த இனிமையான இரவு வேளையில் இந்த பதிவினை உங்களுக்கு பதிவிடுகிறேன். அனைவருக்கும் வணக்கம். நமது சபைமலை ஐயப்படி கேலி செய்யும் வண்ணம் நீலம் பண்பாட்டு மையம் என்று நடத்தி வரக்கூடிய ரஞ்சித் அவர்கள் ஒரு இன்னிசை நிகழ்ச்சி அரங்கேற்றியிருக்கிறார். அந்த இன்னிசை நிகழ்ச்சியில் கானா பாடகி இசைவாணி என்பவர் இந்து மதத்தை இழிவுபடுத்தும் வகையிலும் ஐயப்ப சாமியை மிகவும் கேலியும் கிண்டல் கூத்து போல் அடிக்கும் வகையிலும் பாடலை பாடியிருக்கிறார். அவர்கள் இருவர் மீதும் மக்கள் நல்வாழ்வு கட்சி, லட்சிய பேரவை இரண்டு கட்சிகளும் இணைந்து தூத்துக்குடி மாவட்ட தென் பாகம் காவல் நிலைய ஆய்வாளரிடம் இன்று ரஞ்சித் மீதும் கலைராணி கானாபாடகி மீதும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மனு அளித்துள்ளோம். அவர்கள் நாங்கள் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறோம் என்று எங்களிடம் காவல் ஆய்வாளர் அவர்கள் உறுதியளித்திருக்கிறார். இது மட்டுமல்ல, ரஞ்சித் அவர்கள் இசைவாணி இவர்கள் இருவரும் சேர்ந்து இந்து மதத்தை இழிவுபடுத்தும் வகையிலும் மத கலவரத்தை தூண்டும் வகையிலும் இந்த நிகழ்ச்சி நடத்தியிருப்பது மிகவும் வேதனைக்கு அளிக்கக்கூடிய வகையில் உள்ளது. ஒட்டுமொத்த இந்து மதத்தையே உணர்ச்சி பூர்வமாக மத கலவரத்தை தூண்டுவது போல் அமைந்திருக்கிறது. ஆகையால் இவர்கள் இருவர் மீது சட்டப்படி உடனடியாக நடவடிக்கை எடுக்காவிட்டால் தமிழ்நாட்டில் உள்ள 39 மாவட்டங்களிலும் இவர்கள் மீது மனு அளிப்பது மட்டுமல்ல, ஆர்ப்பாட்டங்களும் நடத்துவோம் என்று தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து மக்கள் நல்வாழ்வு கட்சியும் லட்சிய பேரவை தலைவருமான பிரசன்னகுமார் அவர்களும் RK பகவேந்தர் அவர்களும் இதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.